Hi, welcome back to another video. Thanks to God, thanks to universe. It's a great day today. Actually, இன்னைக்கு நான் பேச போற விஷயம் it's about journaling or you can call it as scripting. But இதை பத்தி நிறைய மல்டி மில்லியனர்ஸ் நிறைய ஆத்தர்ஸ் இதை பத்தி பேசியிருக்காங்க. I would like to call it as success journal. Before going forward, so உங்களுக்கு if you like content about motivation, law of attraction, mindset, thought process, mental health இந்த மாதிரி பிடிக்கணும், you can very well subscribe to this channel because I'll be posting இந்த மாதிரி content on regular basis. இந்த சேனல்ல I won't be talking about things which I don't practice. நான் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல ரிசல்ட் பார்த்த விஷயத்தை பற்றி தான் இந்த சேனல்ல I'll be posting. So welcome back. ஜேர்னலிங் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி I just want to share a short story. என்னன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 1990s ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அது என்னன்னா அந்த வருஷம் கிராஜுவேட் ஆகி போகிற ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு சின்ன சர்வே, யாரெல்லாம் அவங்க கோல்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த கோல்ஸை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 75% பீப்புள் வந்து நாங்கள் கோல்ஸ் எதுவும் ஐடென்டிஃபை பண்ணல அண்ட் அதை எழுதி எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அதர் 20% பீப்புள் வந்து நாங்கள் கோல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் பட் நாங்கள் எழுதி ஒன்றும் வைக்கல, நமக்கு மைண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரிமைனிங் 5% பீப்புள் வந்து நாங்கள் எங்கள் கோல் ஐடென்டிஃபையும் பண்ணிட்டோம் அண்ட் அதை எழுதியும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சர்வேயோட ரிசல்ட். ஸோ ஆஃப்டர் தட் 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ட்ராக் டவுன் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, த 5% பீப்புள் யார் அவங்க ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை எழுதி வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் ரிமைனிங் 95% பீப்புளை விட ட்ரிபிள் மடங்கு அதிக ஏர்னிங்ஸ்லயும் இருக்காங்க அண்ட் அவங்க கோல்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஜேர்னலிங் ஆக்சுவலி. இதை பற்றி நிறைய புக்ஸில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து பேசியிருக்காங்க. என்னன்னா ஒன்ஸ் யூ ரைட் யுவர் கோல்ஸ், நீங்கள் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறத நீங்கள் எழுதி வைக்கும் போது இட் கிவ்ஸ் யூ கிளாரிட்டி and that clarity gives you confidence and that confidence gives you to take action. இப்போ லைஃப்ல நாம எங்க போறோம்னு தெரிஞ்சா மட்டும்தான் we can work towards it. So for example, இப்போ ஒரு கார்ல ஒரு GPS சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா எங்க போகணும்னு அங்க டெஸ்டினேஷன் செட் பண்ணா மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரா ரூட் கைட் பண்ணும் இந்த GPS சிஸ்டம். ஆர்எல்ஸ் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் நான் டிராவல் பண்ணணும், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல எங்க போகணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு எங்கே போகணும்னா தெரியல சார், ஏதாவது ஒன்று கொடுங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ், யூ வோன்ட் பி ஏபிள் டு கிவ். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் நாம் எங்கே போகணும்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் we can work towards it. ஸோ உங்கள் ஜேர்னலில் உங்கள் ஜேர்னல் நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ஸ்டார்ட் ஜேர்னலிங். பிகாஸ் நான் பர்சனலி ஒரு ஜேர்னல் எழுதிட்டு இருக்கேன். ஜேர்னல் ரொம்ப வருஷமாக 5 இயர்ஸாக நான் ஒரு I'm writing down my dreams and goals and அதில் நிறைய விஷயம் I've already achieved it and I know upcoming days I'll be achieving the other things too. நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா I highly recommend and I'll give you a short plan. ஸோ இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 கோல்ஸ் எழுதுங்க ஆர் 10 கோல்ஸ் இல்லை 5 கோல்ஸ். I would recommend 10 கோல்ஸ். உங்களுக்கு இந்த 1 இயரில் என்ன அச்சீவ் பண்ணணும், நெக்ஸ்ட் 1 இயரில் என்ன வேணும், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன அச்சீவ் பண்ணணும், ஸ்டார்ட் ரைட்டிங் இட். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எழுத ஆரம்பிங்க. அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் லைக் இது ஒரு மேஜிக் மாதிரி ஒன்ஸ் எழுதிட்டா அது தானா நடந்துரும், அந்த மாதிரி கிடையாது. ஒன்ஸ் எழுதினப்போ இட் கிவ்ஸ் யூ கிளாரிட்டி, எங்கே போகணும், நமக்கு லைஃப்ல என்ன வேணும்னு உங்களுக்கு நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் கன்விக்ஷன். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் ஜேர்னல், எழுதுங்க. எவ்ரி சிங்கிள் டே ரிப்பீட் த ப்ராசஸ். டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுங்க. அண்ட் அதை எப்படி நம்ம உங்களோட ஜேர்னல் உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணலாம், அதுக்கான ஹேபிட் ஃபார்மேஷன், அதுக்கான மைண்ட் செட் எப்படி, அதை பற்றி தான் அப்கமிங் வீடியோஸில் பேசுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப் அண்ட் let me know the comments about your thoughts and I'll see you in the next one. Bye bye.